சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்தில் மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. சிம்மராசி குரு பெயர்ச்சி பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50க்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சமாக பெயர்ச்சி அடைகிறார். இதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, யோக பலன்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்கள், ஜோதிட தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குரு பகவான் நவகிரகத்தில் குரு பகவான் மட்டும்தான் முழு சுவர், முழு பாவி சனி அப்படின்னா குரு பகவான் தான் முழு சுவர். ஒருவருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர், அவருடைய செல்வ வளம், ஒருவருக்கு செல்வ வளம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர், செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர். அதேமாரி குழந்தை பிறப்பு, புத்திரகாரகன், குழந்தை பிறப்பை சொல்லக்கூடியவர். அவருடைய ஒழுக்கம், அதாவது பார்த்தீங்கன்னா அவர் எப்படி டிசிப்ளினாக வாழக்கூடியவரா, பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். ஒருவருக்கு வழிகாட்டி சிறப்பாக அமையணும்னா அதுக்கு குருவுடைய அருள் தான் வேணும். எதை எந்த நேரத்தில் எதை எங்கே செய்யணும், இது இந்த வழிகாட்டுறாங்க இல்லையா, வழிகாட்டுறவர் ரொம்ப முக்கியம். அந்த வழிகாட்டியை அவருக்கு ஏற்படணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு நல்ல வழிகாட்டி ஏற்படணும்னா அதுக்கு குரு பகவான் தான். குரு பகவானுடைய அருட்கடாட்சம் தான் வேணும். பக்தி, கடவுள் மேலே பக்தி செய்து வரங்களை பெறுவதற்கும் குருவுடைய அருள் தான் வேணும். அதான் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 9க்கும் 12க்கும் உடையவர், அதாவது தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபதி. அதனால் ஒருவருடைய பக்தி, அந்த பக்தியால் அடையக்கூடிய முக்தி, பக்தியால் அடையக்கூடிய எல்லாம் சொல்லக்கூடியவர் ஆசான். உங்களுக்கு அமையக்கூடிய குரு எப்படி அமைவார், இது எல்லாமே குரு தான். குரு நல்லா இருந்தால் தான் இது அத்தனையும் ஜாதகருக்கு சிறப்பாக அமையும். இந்த வருடமே பார்த்தீங்கன்னா பராப வருடம், தமிழ் வருடத்துடைய ராஜாவே குரு தான். குரு இந்த வருஷம் உச்சமடைகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உச்சமடைவார். அது கடகத்தில் மட்டும்தான் உச்சமடைவார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிங்கிறது 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய நன்மை தான் செய்யும். உலகத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு, நல்லவர்கள் மேலே வர்றது, இந்த போலிகள்லாம் இல்லாமல் ஆகிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உலகத்திலே நடக்கும் இந்த குரு உச்சமாக இருப்பதால். இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், அதாவது பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துக்கு அதிபதி, நஷ்டஸ்தானம் 8ஆம் இடம், இந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், அதாவது பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 5க்கும் 8க்கும் உடைய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இது வரைக்கும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சிறப்பான பலனை செய்தார். இந்த அஷ்டம சனியோடைய பாதிப்பையும் குறைத்து செய்தார். இப்போ 11ஆம் இடத்துல குரு இருப்பது நன்மை. இப்போ 12ஆம் இடத்துக்கு வராரே, 12ஆம் இடத்துல விரயஸ்தானமாச்சு, விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானமாச்சு. புலிப்பாணி 12ஆம் குரு வந்த பொழுதுதான் 10 தலை ராவணன் மாண்டதுன்னு சொன்னாரே. இப்போ இந்த 12ஆம் இடத்துக்கு ஒரு சிம்மராசிக்கு நன்மை செய்யுமானா செய்யும். ஏன்னா உச்சமற்ற கோளுக்கு மறைவு ஸ்தானமே இல்லை. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நன்மை தான் செய்வார். அதை விட 8ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், அந்த மாதிரியான யோக பலன் விபரீத ராஜயோகத்தைய நல்லத பலனையே அதிக அளவு செய்வார். இப்போ 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும். வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, சுப செலவுகள், திருமணம், இந்த மாதிரி கடன் வாங்கி செய்யக்கூடிய நிறைய சுப செலவுகளை செய்ய வைப்பார் இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு. வெளிநாடு சம்பந்தமாக பாஸ்போர்ட், அதாவது பார்த்தீங்கன்னா வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ கல்விக்காகவோ வெளிநாடு சம்பந்தமான யோகத்தையும் செய்து கொடுப்பார். கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகத்தை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி செய்யும். இப்போ 5ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கார் அப்படின்னா குழந்தைகளுக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய அமைப்பு, வீட்டில் வயதானவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான செலவுகள் அதிகமாகும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும், ஒரு முறை ஆலங்குடி சென்று வியாழக்கிழமையில மஞ்சள் பட்டு எடுத்து சாத்தி வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு யோகத்தை செய்யும். இப்போ இந்த குரு பகவான் எங்கே இருந்தாலும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். அவர் நிற்கிற இடத்துல இருந்து எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடம் சுபத்துவம் அடையும், அந்த இடம் நன்மை செய்யும், அந்த இடத்துடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, அந்த இடம் பூரா உங்களுக்கு யோகத்தை செய்யும்.
அப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானம், இந்த ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது, நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, அசையா சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய யோகம் இருக்குது, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய் வழி நன்மைகள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகம். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார் 12ல இருந்து. கண்டிப்பாக வீடு கட்டி தீரணும். இந்த குரு பயிற்சி முடியறதுக்குள்ள உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரமாதமாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7வது பார்வை குருவுக்கு இருக்குது. 7வது பார்வை தான் முழு பார்வை. இந்த 7வது பார்வை உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடங்கிறது என்ன? நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். இப்போ இந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இதெல்லாம் சுபத்துவம் அடையும். அதாவது பார்த்தீங்கன்னா சுப கடன், நல்ல கடன் ஏற்படும். தெட்ட செலவு, மருத்துவ செலவு இந்த மாதிரி ஏற்படுத்தாது, நல்ல செலவுகள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிரிகள் நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். கோர்ட்டு கேஸ் இருந்தால் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9வது பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த பார்வை தான் முக்கியமான பார்வை. ஏன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி. அதாவது பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சனி உடைக்கிறார் அப்படின்னா இருக்கிறதுலே ஒருவருக்கு ரொம்பவும் கஷ்டமான காலம் எது அப்படின்னா அஷ்டமச்சனி காலம். 7.5 சனியில் ஜென்மசனி காலம். அந்த வரிசையில் அஷ்டமச்சனி காலம், அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி, ஆகா தெரியாத போய் மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அஷ்டமச்சனியோட பாதிப்பில் இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி, அங்கே இருக்கிற சனியை, அதுவும் குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனியை குரு உச்சமாகி 9வது பார்வையாக பார்க்கிறார். அதனால சனி சுபத்துவம் அடைகிறார். சனி சுபத்துவம் அடைகிறதுனால அஷ்டமச்சனிங்கிற பாதிப்பே நடக்காது. அப்போ இந்த குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியோட பாதிப்பே இல்லாமல் இருக்கும். அதுதான் ஒரு நன்மையான பலன் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். அதாவது ஒருத்தருக்கு நல்லதே நடக்கணும்னாலும் கெட்டது நடக்காமல் இருக்கிறது நல்லது தான். அந்த வரிசையில் அஷ்டமச்சனியோட பாதிப்பு குறைகிறதுனால உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த இந்த அஷ்டமச்சனியோட பாதிப்பு, உங்களுக்கு எதை தொட்டாலும் நஷ்டம், வீண் விரயம், செலவு, அவமானம், அசிங்கம், இது எல்லாமே விலகி சனி உங்களுக்கு கெடுதல் அஷ்டமச்சனியாக கெடுதல் செய்ய மாட்டார். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு வரப்பிரசாதம். இந்த குரு பயிற்சி கடகராசியில் சஞ்சரிக்கிற வரைக்குமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியோட பாதிப்பு குறைகிறதுனால உங்களுக்கு யோகமான பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு ஏன்னா பொதுவாக ஜாதகத்தில் 8ஆம் இடம் அப்படிங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நஷ்டம் ரெண்டையும் சொல்லும். அப்போ குரு பார்க்கறதுனால எதிர்பாராத நஷ்டத்தை தர்றதை விட எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பாக இந்த அஷ்டமச்சனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையும். ஏன்னா சனி அஷ்டமச்சனியாக வேலை செய்யாமல் குருவுடைய பார்வையால், அதுவும் குரு வீட்டிலேயே இருக்கிறதுனால, ஏன்னா ஒரு நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் இருக்குன்னா அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலமாக இருந்தால் அந்த கிரகம் நன்மை தான் செய்யும். அப்போ சனி அந்த இடத்துல மீனத்தில் இருக்கார் அப்படின்னா அதுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உச்சமடைகிறதுனால உங்களுக்கு யோகமான, எதிர்பாராத அதிர்ஷ்டமான, எதிர்பாராத நன்மை தரக்கூடிய, எதிர்பாராத பொருளாதார வளத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையும். ஆக இந்த சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது விரயசானம்னு பயப்பட தேவையில்லை. வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஆலங்குடி சென்று ஒரு முறை வழிபாடு. அதே போல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் நீங்கள் வியாழக்கிழமையில் நெய்விளக்கு போற்றி வழிபாடு செய்யும் போதும் சுப செலவுகளை குறைக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், அது ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் யோகமான காலம், வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கெல்லாம் யோகமான காலமாகவே இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.